வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாதகம். ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஜாதகம் வந்து ஒரு மூட் ஆஃபா இருக்கிறவங்கள கூட ஒரு நல்ல ஜோதிடருக்கு மோட்டிவேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஜோதிடமா இருக்கும், ஜாதகமா இருக்கும் அப்படின்றது மாதிரி என்னுடைய கருத்து. ஒருவர் கீழ் நிலையிலிருந்து எப்பொழுது மிகப்பெரிய உயரத்துக்கு வளருவார். இப்ப படத்துல பாக்குறோம், சூப்பர் ஸ்டார் படத்துல பாக்குறோம், எல்லா படத்துலயும் ஏழையாவே ஸ்டார்ட் பண்ணுவாரு, அப்புறம் பார்த்தா பெரிய கோடீஸ்வரனா வருவார்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன் கஷ்டப்பட்டாரு, ஏன் கஷ்டப்படுறாரு, ஏன் நல்லா இருக்க போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த ஜாதகத்துல நம்ம பார்க்க போறோம். அவருடைய பெர்மிஷன் வாங்கிட்டேன், ஓகேங்களா. இது நாளைக்கு வந்து இந்த வீடியோவா வந்துரும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் அவருடைய டீட்டெயில்ஸை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். மலேசியால பிறந்த ஜாதகர் தான், ஓகேங்களா. மலேசியால பிறந்த ஜாதகர். ஜாதகத்தை போட்டோடனே சில கன்ஃபர்மேஷன் வேணும், ஏன்னா மிகப்பெரிய உயர்நிலையில வரக்கூடிய ஜாதகம் அப்படின்றதால சில கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணிட்டு அவருக்கு இப்பொழுது அவருக்கு 38 வயசுன்றதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பனா 88ல பிறந்திருப்பாரு, ஓகேங்களா. சரி, லக்னம் இதுதான் ஜாதகம். ஜாதகத்தை பாருங்க, நான் டிகிரியில சொல்றேன். சிம்ம லக்னம், லக்னத்தில் கேது, லக்னம் 6 டிகிரி, கேது 27 டிகிரி, 5ல் சனி, குருவின் வீட்டுல சனி, ஓகே. 5ல் சனி, நான் அப்புறம் பலன் எப்படி சொன்னேன்றதை உங்களுக்கு சொல்றேன். 5ல் சனி, 6ல் செவ்வாய் உச்சம், 7ல் ராகு, ஓகே. 5ல் சனி 8 டிகிரி, செவ்வாய் உச்சமாக 17 டிகிரி, ராகு 7ஆம் இடத்துல 27 டிகிரி, 9ல் குரு 16 டிகிரி, சூரியன் 9 டிகிரி, புதன் 12 டிகிரி, ஓகே. 10ஆம் இடத்துல சுக்கிரன் 23 டிகிரி, 12ல சந்திரன், ஓகேங்களா. சரி, இதுதான் அவருடைய ஜாதகம். எடுத்த உடனே ப்ரீவியஸ்ல அவருக்கு புதன் தசை நடந்திருக்கு, ஓகே. விதிகளோடு விதிவிலக்குகளையும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறது ஜோதிடத்தினுடைய ஒரு அடிப்படை ஒரு விஷயம்ங்க. அந்த இடத்துல உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருந்தாலும், கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல இருக்கக்கூடிய கிரகம் நல்ல பலன்களை தர முடியாதுன்றதுக்கான ஒரு அமைப்புகள் தான். பிறந்தப்ப அவருக்கு கிட்டத்தட்ட பிறக்கும் பொழுது அவருக்கு குரு தசையில பிறந்திருக்கிறாரு. குரு தசையில 10 மாதம் 1 நாட்கள் இருக்க பிறந்தவருக்கு வாழ்நாள் முழுக்க, அதாவது அவருடைய இளைய அமைப்புகள் அந்த படிப்பு காலகட்டம் முழுக்க சனி தசை நடந்திருக்கு. சனி சுபத்துவம் தான், ஆனா ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் அல்ல. அப்போ சனி தசை அவருக்கு நடந்திருக்கு. சனி தசையில படிக்கல. புதன் தசை உச்சனுடைய வீட்டுல சந்திரகேந்திரத்துல ஆஹா ஓஹோன்னு இருக்காரேனாலும் கூட புதன் நல்ல அமைப்புகளை செய்தார். ஆனா அதுல சஸ்டெயின் பண்ண விடல. ஏன்னா கடுமையான உச்ச செவ்வாயின் பாபத்துவ பார்வை. செவ்வாய் பார்த்தால் புதன் கெடுவர். இப்ப அவருக்கு கேது தசை நடந்துகிட்டு இருக்கு. கேது தசையினுடைய சுயபுக்தி முடிஞ்சு சுக்கிர புக்தி நடந்துகிட்டு இருக்கு. கூடவே அஷ்டம சனியும் நடந்து முடிஞ்சாச்சு. ஜாதகம் பேசுறேன், ஓகேங்களா. ஜாதகத்துக்கு டீட்டெயில்ஸ் போட்டாச்சு. டீட்டெயில்ஸ் போட்டு பிரதர், கடந்த காலங்களில் சரியான மோசமான அமைப்புகள் இருந்திருக்கும். ஆமா, கடந்த காலங்களில் மோசமாக இருந்திருக்கும். எதை பண்ணணுமோ அதை விட்டுட்டு வேற பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஓகே. எந்த ஜாதகத்திலையும் முதல் நிலை சுபத்துவ கிரகத்தினுடைய தொழில் அமைவது தான் இயல்பு, ஓகேங்களா. ஆனா இங்க அவயோக தசை நடக்குதுன்றதுனால முதல் நிலை சுபத்துவ கிரகத்தினுடைய தன்மைகள் இல்லாத நிலையில இருக்கும். சரி, முதல் நிலை சுபத்துவ கிரகத்தினுடைய தன்மைகள் என்ன? இந்த ஜாதகத்துல முதல் நிலையாக அதிக சுபத்துவமாக இருக்கிறது ஸ்தான பலத்தோடு, சந்திர கேந்திரத்தோடு, குருவோடு ஒரு 6 டிகிரி அஸ்தகங்க அமைப்புகள்ல இருக்கிற இவரு யாரு? உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சூரியன் லக்னாதிபதி, ஓகேங்களா. உச்சனுடைய வீட்டுல தானே உச்சமாகி இரு சுபர்களோடு செவ்வாயின் பார்வை அவருக்கு பெரிய கெடுபலன் அமைப்புகளையும் கொடுக்காதுன்றதையும் நீங்க இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணணும். நவாம்ச சுபத்துவம் பெருசா இல்ல. சப்போஸ் இவரு அரசியல்வாதி, பவர், எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல உயரிய நிலையில இருக்க வேண்டிய இவரு அடுத்தடுத்த அவயோக தசைகள் நடந்ததால அதுல இல்ல. சரி, அப்ப 2வது நிலை சுபத்துவ கிரகம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல் வந்துருது. எப்படி? 2வது நிலை சுபத்துவம்னு பார்க்கும்போது செவ்வாய் வந்து உச்சமாகி வளர்பிறை சந்திரனின் அதியோகத்தில் இருந்தாலும் கூட குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி தான் இந்த ஜாதகத்துல அதிக சுபத்துவம் 8 டிகிரி அமைப்புகள்ல சுபத்துவ நிலையில இருக்கிறாரு. அப்ப நான் எடுத்த உடனே கேட்டேன், பிரதர், என்னதான் உங்க ஜாதகத்துல சூரியன் சிறப்பா இருந்தாலும் அரசியல் சார்ந்த அமைப்புகள்ல உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னேன். இதுதான் முதல் விஷயம். ஐயா, நான் படிக்கவே இல்லைங்க, எனக்கு அரசியல் பக்கத்துல நாட்டம் இருக்கு, ஆனா நான் படிக்கல, அதனால என்ன அங்க இருக்க முடியாது, வராது அப்படின்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா. 2வது, உங்களுக்கு லிக்கர், பியர், குடிக்க கூடாத திரவம், பெட்ரோல், டீசல், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தான் தெரியும் அப்படின்னோடனே 2015ல ஒயின் ஷாப் வச்சிருந்தேன்னு சொன்னாரு.
ஜோதிடம் மந்திரத்துக்கும் மாந்திரீகத்துக்கும் பரிகாரத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்றத உணர்த்துற ஒரு இடம் எந்த இடம் தெரியுங்களா? அது இந்த இடம் தான். நான் ஒயின் ஷாப் வச்சிருந்தேன். ஓகே. இதை தாண்டி பிரதர் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரியான அமைப்புகள்ல கண்டிப்பான ஆர்வம் இருக்கும். நீங்க அதை தான் ஃபியூச்சர்ல பண்ண போறீங்க. இது குடிக்க கூடாத திரவம் மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும். ஆனா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். ஆமா. இந்த இடத்துல பிறந்த நான் பந்திங்ன்ற கிட்டத்தட்ட அந்த கடல் சார்ந்த ஏரியா அந்த ஏரியால இருக்கிறேன். ஏன்னா அந்த ஏரியால தான் கொஞ்சம் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அமைப்புகள்லாம் கொஞ்சம் நடக்கும் மலேசியால. இந்த இடத்துல இருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே இதுல விருப்பம் இருக்கு. ஓகே. இப்போ உங்க லைஃப் மாறிக்கிட்டு இருக்கு பிரதர். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் என்னதான் அஷ்டம சனி இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்குது. இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில போன ஒரு வருஷம் கேது தசை சுக்கிரன் புக்தியிலிருந்து மாற்றம் இருக்கு. நீங்க பழைய மாதிரி கஷ்டப்படல அப்படின்னு சொன்னேன். ஆமான்னாரு. சரி இதை எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது முதல்ல சில லக்ன வெரிஃபிகேஷனை பண்ணிக்கிட்டேன். லக்னத்தினுடைய தன்மைகளையும் லக்னத்தினுடைய குணங்களையும் என்னோட பாணியில ஒரு தடவை செக் பண்ண பிறகுதான் வேலைக்கு போகவே வெக்கப்படுவீங்களேன்னு கேட்டேன். ஐயோ எனக்கு வேலைக்கு போறது ஏன்டா போறோன்ற கூச்சமா இருக்கும் வேலைக்கு போவேன்னு. ஆமா நீங்க வேலை வாங்க போற ஒருத்தர். சரி இதெல்லாம் இருக்கட்டும். கேது தசை என்ன பண்ண போகுது? கேது தசையில சுய புத்தி முடிஞ்சு கேது தசையில இப்ப சுக்கிரன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. கேது தசையில அடுத்து சூரியன் புக்தி நடக்கணும் செப்டம்பருக்கு பிறகு. ஓகே. கேது திசையில இதுல ஏன் இந்த கேது நல்லது பண்ணியே ஆகணும்? உச்சனுடைய வீட்டில் குருவின் பார்வையில இருக்கிறாரு அப்படின்றதுனால இந்த இடத்துல லக்ன பலனை அவரு தான் எடுத்து செய்ய போறாரு. அப்ப கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை அட்டகாசமான யோக தசை இவருக்கு. அப்ப இனிமேதான் பிக்கப் ஆகி வரப்போறாரு அப்படின்ற அமைப்புகள்ல சில விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த தொழில்கள்ல இப்படி இருக்குன்னோடனே ஆமா பிரதர் இதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். எங்கேயுமே ஆரம்பிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ளோல போங்க. இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு கேது தசை சூரியன் புக்தியில் சில அறிமுகங்கள் வந்து அந்த அறிமுகங்கள் சற்று அதிகார அமைப்புகளோடு இருந்து ஏன்னா சூரியன் பாருங்க சிம்மம் கூடவே சேர்ந்து 9ஆம் இடத்தில் உச்சனுடைய வீட்டில் லக்னாதிபதியாக உச்சனாக தானிய உச்சனாகன்ற அமைப்புகள்ல ஏதோ ஒரு அறிமுகத்தை கொடுத்துடணுங்க அடுத்த கட்டத்துக்கு அவர் உயர்றதுக்கு. ஓகேங்களா? சூரிய புக்தியில இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு கேது தசை சூரிய புக்தியில இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான அமைப்பா இருக்கும். இந்த 6 மாசத்துல எல்லா கஷ்டமும் தீர்ந்துரும்னு சொல்ல மாட்டேன். ஆனா அடுத்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட கேது தசையில செவ்வாய் புக்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் மிகப்பெரிய யோக அமைப்புகளை கொடுத்துதான் இந்த இடத்துல சில தன்மைகளை செய்வாரு. ஏன்னா யோகராக இருந்தா பாபராக இருந்தா யோகர் மறைந்துதான் நல்லது பண்ண முடியும்ன்ற சில விஷயம் வந்தாச்சா. இதுல அடுத்ததா இந்த இடத்த தான் நீங்க ரொம்ப அதிகமாக நோட்டீஸ் பண்ணணும். கேது தசையில ராகு புக்தியில 2028 ஜனவரிக்கு பிறகு எனி டைம் திருமணம் நடந்து கேது தசை குரு புக்தியில உங்க வீட்டுல ஒரு மகாலட்சுமி பிறப்பாங்க. அந்த மகாலட்சுமி பிறக்கும் பொழுது இப்ப இதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப அவரு கிராப் டிரைவரா இருக்கிறாரு. இந்த ஓலா யூபர் மாதிரி கிராப் டிரைவரா இருக்கிறாரு மலேசியால. சமீபத்துல ஒருத்தர்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் கிராப் டிரைவர்னோடனே என்ன பிளாக் பண்ணிட்டாங்க பிரதர் அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? ஆனா சொன்னேன் சுக்கிர தசையில உங்களை சுத்தி பெண்கள் தான் இருக்க போறாங்க அப்படின்னு. இந்த இடத்துல கேது தசையில ராகு புக்தியில 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திருமணத்தை கொடுத்து, கேது தசை குரு புக்தியில கையில குழந்தையை கொடுத்து, கேது தசை சனி புக்தியில எந்த விதமான 6ஆம் இடத்து பலனையும் செய்ய முடியாத சனி மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை கொடுத்து, சுக்கிர தசையில லக்ஸரி வீடு லக்ஸரி வாகனம்ன்ற மாதிரியான மிகப்பெரிய உயரத்தோடு இருப்பீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 50 பேராவது வேலை செய்வாங்க. குறைஞ்சபட்சம் 50 பேர் வேலை செய்வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை சொன்னேன். ஓகே. ஜோதிடம் கடவுள் விதிக்குட்பட்டவர்னு சொல்றதோடைய அமைப்பு இதுதான். இந்த சூப்பர் ஸ்டார் படத்துல வர்ற அதிசயமான சம்பவங்கள் மாதிரி நமக்கு நடக்குமான்னு நம்ம எத்தனையோ பேர் யோசிச்சிருப்போம்ல. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த 2026 செப்டம்பருக்கு பிறகு ஒருவேளை அவர் கொடுத்த டைம் முன்ன பின்ன 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தா ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்ன பின்ன தள்ளி போகுமே தவிர உறுதியாக வெற்றி அடையக்கூடிய ஒரு ஜாதகம் தான் இந்த ஜாதகம். மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய அமைப்பு. இதுல எங்கிருந்து குறுக்க பரிகாரம் பூஜை எல்லாம் வந்துச்சுன்றதுதான் என்னுடைய கேள்விங்க. ஒருத்தர் பிறக்கும் போதே நல்லா இருக்கிறதுக்கான அமைப்புகள்ல பிறக்கிறாரு. இந்த தொழில் தான் செய்யணும்ட்டு பிறக்கிறாரு. இந்த உயரத்துலதான் வாழணுன்ற மாதிரியான அமைப்புகள்ல பிற்பகுதி வாழ்க்கையில இது இன்னொன்னு சொன்ன உங்களுக்கு இன்னும் கல்யாணம் இருக்காது. குழந்தை பெண் குழந்தை பிறந்து மிகப்பெரிய உயரத்துக்கு எட்டுவீங்கன்றது 5ஆம் இடத்தில் சனி இருந்து குரு பார்த்ததால. சரிங்களா? அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோக ஜாதகம். ரொம்ப 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 நல்லா இருப்பீங்கன்னு சொல்றதை தவிர என்கிட்ட வேற வார்த்தை இல்லை பிரதர். குடும்பம் மனைவி வீடு வாகனம் அந்தஸ்துக்காரும் அத்தனையும் பொழந்து கட்டுவீங்க. 50 பேருக்கு குறைஞ்சபட்சத்துக்கு மேல முதலாளியா இருக்கக்கூடிய உயர்நிலை யோக ஜாதகம்னு முடிச்சேன். சரிங்களா? இது தாங்க ஜோசியம். ஓகே. மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.